இன்றைக்கி உடைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 கப் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் என்னென்னு நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. திரும்ப பிளேட் போட்டு மூடி வைங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. திரும்ப பிளேட் போட்டு மூடி வச்சு வேக வைங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா நம்மளோட உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.